இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் எங்களுடைய இமாம், எங்களுடைய மذஹபின் இமாம் அபு ஹனீஃபா அன்-நுஅமான் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இமாம் அவர்களை பற்றி கிதாபுகளில் பதிவாக இருக்கிறது. ஹஸரத் அவர்கள் பகல் முழுக்க மார்க்கத்துடைய சேவை செய்வார்கள், மசாயில்கள் மக்களிடத்தில் சொல்லுவார்கள், குர்ஆன் ஹதீஸில் ஆய்வு செய்வார்கள். இரவு நேரத்தில், அதே சமயத்தில் இரவு நேரத்தில் அவர்கள் தூங்க மாட்டாங்க. இரவு நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி இபாதத் செய்வாங்க. அல்லாஹுக்கும் அவர்களுக்கு உண்டான தொடர்பை சரி செய்து கொள்வார்கள் என்பதாக கிதாபில் பதிவார்கள். எந்த அளவுக்கு என்பதாக சொன்னால் 40 வருடங்கள், அல்லாஹு அக்பர், 40 வருடம் சொல்றதுக்கு ரொம்ப லேசு, கேட்கறதுக்கு லேசு. 40 வருடங்கள் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இஷாவுடைய ஒவ்வொரு ஃபஜ்ருடைய தொழுகை தொழுதிருக்கிறார்கள் என்பதாக வரலாற்றில் பதிவாக இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்திருப்பாங்க என்பதாக யோசிச்சு பாருங்க. இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தினந்தோறும் இரவுல 100 ரக்காத்து தொழுவார்கள் என்பதாக அவருடைய வழக்கமாக இருந்தது. மக்கள் எல்லாம் ஒரு முறை பேசிக்கொண்டார்களாம். என்ன பேசிக்கிட்டாங்க என்பதாக சொன்னால், இவர் தாங்க இமாம் அபு ஹனீஃபா, இவர் டெய்லி 500 ரக்காத் தொழுகிறாரு, நைட்டில் 500 ரக்காத் தொழுகிறாரு என்பதாக மக்கள் பேசிக்கொண்டார்கள். அப்போ இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹிவுடைய காதில் இந்த விஷயம் வந்துடுது. நாம் வெறும் 100 ரக்காத்து தான் தொழுகிறோம், அல்லாஹ் அக்பர், நாம் வெறும் 100 ரக்காத்து தான் தொழுகிறோம், ஆனால் மக்கள் நம்மை பற்றி 500 ரக்காத்துகள் தொழுவதாக பேசிக்கொள்கிறார்கள். அப்போ குர்ஆனுடைய இந்த வசனத்தின் கீழ் நாம் வந்துவிடக் கூடாது என்பதாக இந்த வசனத்தை ஓதி காட்டுறாங்க. லா தஹ்ஸபன்னல்லதீன யஃப்ரஹூன பிமா அத்தவ் வ யுஹிப்பூன அன் யுஹ்மது பிமா லம் யஃஅலு. அதாவது இந்த வசனத்தில் வந்திருக்கிறது என்ன விஷயம் என்பதாக சொன்னால், தாம் செய்யாத நன்மையான காரியங்களை பற்றி மக்கள் என்னை புகழ வேண்டும் என்ற ஒரு பாவத்தை அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கிறான். அதாவது ஒரு மனுஷன் நன்மையே செய்யலை, இருந்தாலும் மக்கள் என்னை புகழ வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்படிப்பட்டவனுக்கு தண்டனை உண்டு என்பதாக அல்லாஹ் குர்ஆன் சொல்லியிருக்கிறான். இப்போ நான் 500 ரக்காத் தொழுகவே இல்லை, ஆனால் மக்கள் என்னை பார்த்து 500 ரக்காத் தொழுகக்கூடியவன் என்பதாக சொல்லுகிறார்களே, அப்போ நான் இந்த ஆயத்துக்கு கீழே நான் வந்துடுவேணும் என்ற பயத்தில் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வெறும் 100 ரக்காத் தொழுத அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்களை 500 ரக்காத் தொழுபவர்களாக மாற்றிக்கொண்டார்கள் என்பதாக வரலாறு பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்போ இதுதான் நம்முடைய முன்னோர்கள், இமாம்கள். அல்லாஹு அக்பர். எந்த விதமான பாவங்களும் நம்மிடத்தில் ஏற்பட்டுவிடக்கூடாது என்ற ஒரு பக்கமும், மறுபக்கம் அல்லாஹ்வை நாம் சந்தோஷப்படுத்த வேண்டும், அல்லாஹுடைய திருப்தி பெற வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். அல்லாஹ் அவர்களை கபூல் செய்தான். அல்லாஹ் அவர்களுடைய மன்னரையை கபூல் செய்தல்வானாக, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் அவர்களுக்கு தருவானாக. ஆமீன்.